அவரை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, யாரை? பாட அனுபவித்தவர், துக்கம் நிறைந்தவர், அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி ஒரு மாற்றத்தை தர வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் 1 கொரிந்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. அடுத்த வார்த்தை என்ன? நம்மையும் தமது வல்லமையினாலே. நம்புறவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படியே நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்ததை பாருங்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதின்படியே ஆண்டவர் இந்த பூமியில வந்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்குகிறார். நம்மையும் கர்த்தர் இப்படி கொண்டு வரார், பிள்ளைகளாக்குகிறார், அபிஷேகத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே 120 மேல் இறங்கினார். அதோட நிற்காம ஒவ்வொரு ஏரியாவிலையும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே, கர்த்தரனை அபிஷேகித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆமே, நம் மீது அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமர கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக யாராய் மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களாக. ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படியே நம்மை பார்க்கவும் நம்மை மாற்றவும் விரும்பி நம்மை தேவன் தெரிந்தெடுத்தார்.